Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Jesus Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sakayaraj, a preacher at the Church of Christ in Amali Nagar in Dindigul of Tamil Nadu at India. நான் ஆசி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this 38th week of Bible study, we will examine how God renewed and confirmed the covenant he had already made with Abraham. From the chapter 15th of Genesis, verses 1 to 12. இந்த 38வது வார வேதாகம படிப்பில் தேவன் ஆபிரகாமுடன் ஏற்கனவே சேர்ந்த உடன்படிக்கையை மீண்டும் புதுப்பித்து உறுதிப்படுத்தியதை பற்றி ஆராய்வோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களை நாம் இன்றைய நாளிலே பார்க்க போகின்றோம். First subsection of this chapter is Abraham's desire, verses 1 to 3. இந்த அத்தியாயத்தின் முதல் உட்பிரிவு ஆபிரகாமின் விருப்பம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். Let us read the verses first. After these things, the word of the Lord came to Abraham in a vision, saying, Do not be afraid, Abraham. I am your shield, your exceedingly great reward. வசனங்களை முதலிலே வாசிப்போம். 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். Second verse. But Abraham said, Lord God, what will you give me, seeing I go childless, and the heir of my house is Eliezer of Damascus. 2வது வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். Third verse. Then Abraham said, Look, you have given me no offspring. Indeed, one born in my house is my heir. 3வது வசனம். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். To the frightened, childless Abraham, God assured that he would be his shield and exceedingly great reward. God had already made this promise. However, since what he had said had not been fulfilled for a long time, Abraham, exhausted, questioned how he could receive an inheritance when he was childless. His servant Eliezer was named his heir. பயந்து போயிருந்த குழந்தை இல்லாத ஆபிரகாமுக்கு தேவன் தாமே அவனுடைய கேடகமாகவும் மகா பெரிய பலமாகவும் இருப்பதாக உறுதியளித்தார். தேவன் முன்பே வாக்குத்தத்தம் செய்திருந்தார். இருந்த போதிலும் அவர் சொன்னவைகள் நீண்ட காலமாக நிறைவேறாதபடியால் மிகவும் சோர்வடைந்திருந்த ஆபிரகாம், குழந்தையின்றி இருக்கும்போது எப்படி ஒரு சுதந்திரத்தை பெற முடியும் என்று கேள்வி எழுப்பினார். அவருடைய வேலைக்காரர் எலியேசரை தமது வாரிசு என்று அவர் குறிப்பிட்டார். But God assured Abraham that the one who would come out of his womb would be his heir. In this way, God reaffirmed his promise that a direct heir would be born to Abraham in the future. ஆனால் தேவன் ஆபிரகாமிடம், அவரது கர்ப்பப்பிறப்பாய் இருப்பவனே அவருக்கு வாரிசாயிருப்பான் என்று உறுதியளித்தார். இதன் மூலம் தேவன் எதிர்காலத்தில் நேரடியான வாரிசு ஒன்று ஆபிரகாமுக்கு பிறப்பான் என்ற தமது வாக்குறுதியை திரும்பவும் உறுதிப்படுத்தினார். கீ மீனிங் அண்ட் கான்டெக்ஸ்ட். இந்த வசனங்களின் முக்கிய பொருளும் மற்றும் சந்தர்ப்ப சூழலும். Do not be afraid. Verse 1. After Abraham returned from his war against the king, he might have feared that he would take revenge of him. They would take revenge of him.
At the time, God appeared to him in the vision to assure him a divine protection. பயப்படாதே, வசனம் 1 சொல்கிறார். ராஜாக்களுக்கு எதிராக ஆபிரகாம் யுத்தம் செய்து திரும்பிய பின்பு ஒருவேளை அவர்கள் தம்மை பழிவாங்குவார்களோ என்று அஞ்சி இருக்கலாம். அப்படிப்பட்ட வேளையில் தெய்வீக பாதுகாப்பை உறுதி செய்ய அவருக்கு தேவன் ஒரு தரிசனத்தில் தோன்றினார். I am your shield and your exceeding great reward. God will be Abraham's protector and his exceeding great reward. God will grant Abraham a protection that surpasses all earthly riches or plunder. நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். தேவன் ஆபிரகாமின் பாதுகாவலராகவும் அவரது மகா பெரிய பலனுமாய் இருப்பார். பூமிக்குரிய செல்வங்கள் அல்லது கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பாதுகாப்பை தேவன் ஆபிரகாமுக்கு அருளுவார். Abraham's honest request, verses 2 and 3. Abraham asked God a question. It was certainly not a question asked in unbelief, but like a child's question out of frustration over a delayed promise. ஆபிரகாமின் நேரடியான கேள்வி, நேர்மையான கேள்வி. வசனம் 2-3 இருக்குது. ஆபிரகாம் தேவனிடம் கேள்வி கேட்டார். அது நிச்சயமாக அவிசுவாசத்தோடு கேட்கப்பட்ட கேள்வி அல்ல, ஆனால் தாமதமான ஒரு வாக்குத்தத்தத்தின் மீதான விரக்தியால் ஒரு குழந்தை கேட்கும் கேள்வியை போல் இருந்தது. ஆபிரகாம் said, Sovereign Lord God, what will you give your servant? I go childless. This Eliezer of Damascus is the overseer of my house. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தராய் இருக்கிறானே என்றான். ஆபிரகாம் indicated that his servant Eliezer of Damascus was now going to inherit everything. தமஸ்கு ஊரானாகிய தனது வேலைக்காரன் எலியேசர் தற்போது எல்லாவற்றையும் சுதந்திரிக்கப் போகிறான் என்று ஆபிரகாம் சுட்டிக்காட்டினார். Confidence in waiting. This passage shows that God is faithful even when his promises are delayed, and that it is inappropriate for us to have doubts or disappointments about him and his covenant promise. காத்திருப்பதில் உறுதி. தேவனின் வாக்குறுதிகள் தாமதமானாலும் அவர் உண்மையுள்ளவர் என்பதையும், நாம் அவர் மீதும் அவரது உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள் மீதும் சந்தேகங்களையும் விரக்திகளையும் கொண்டிருத்தல் பொருத்தமற்றது என்பதையும் இந்த பகுதி சுட்டிக்காட்டுகிறது. This meeting sets the stage for the formal unilateral covenant ceremony that follows in the rest of the chapter, which emphasizes God's confirmation of his promise regardless of human failures. மனித தோல்விகளை பொருட்படுத்தாமல் தேவன் தமது வாக்குறுதியை உறுதி செய்வதாக எடுத்துரைக்கும் இந்த அத்தியாயத்தின் மீதமுள்ள பகுதியில் முறையான ஒருதலை பட்சமான உடன்படிக்கை விழாவிற்கு இந்த சந்திப்பு களம் அமைக்கிறது. Second subsection of this chapter, God's response, verses 4-6. இந்த அத்தியாயத்தின் இரண்டாவது உட்பிரிவு, இரண்டாவது தேவனுடைய பதிலுரை, வசனங்கள் 4-6 வரைக்கும். அதில் முதல்ல 4-5 வசனங்களை மட்டும் வாசிப்போம். And behold, the word of the Lord came to him, saying, This one shall not be your heir, but the one who will come from your womb, your own body shall be your heir. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி, Then he brought him outside and said, Look now toward heaven and count the stars if you are able to number them. And he said to him, So shall your descendants be. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். God assured Abraham, that was afraid and childless, that
his heir would be a servant, would not be a servant, but his own biological offspring, and that his descendants would be as numerous as the stars. This scene was a covenant that led to Abraham being declared righteous. It exemplified God's promise of a personal legacy that established a trustworthy relationship. பயத்துடனும் குழந்தை இல்லாமலும் இருந்த ஆபிரகாமுக்கு அவரது வாரிசு ஒரு வேலைக்காரன் அல்ல, ஆனால் அவரது சொந்த உயிரியல் சந்ததியாய் இருப்பார், அவருடைய கர்ப்பத்திலிருந்து வந்தவராய் இருப்பார் என்றும், அவரது சந்ததியினர் நட்சத்திரங்களைப் போல எண்ணற்றவர்களாக இருப்பார்கள் என்றும் தேவன் உறுதியளித்தார். இந்த காட்சி ஆபிரகாம் நீதிமானாக அறிவிக்கப்படுவதற்கு வழிவகுத்த ஒரு உடன்படிக்கையாக இருந்தது. இது நம்பகமான உறவை நிறுவும் ஒரு தனிப்பட்ட மரபு பற்றிய தேவனின் வாக்குறுதியை எடுத்துக்காட்டுகிறது. கீ பாயிண்ட்ஸ் ஆஃப் த டெக்ஸ்ட். இந்த வசனப்பகுதியின் முக்கிய அம்சங்கள். Biological hair. God made it clear that the hair would come from Abraham's own body. God changed the assumption of that his servant Eliezer of Damascus would not inherit everything. This was to allay Abraham's fear that he would die childless. உயிரியல் வாரிசு என்பது ஆபிரகாமின் சொந்த உடலிலிருந்தே வருவார் என்பதை தேவன் தெளிவுபடுத்தினார். அவருடைய வேலைக்காரனான தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பார் என்ற அனுமானத்தை தேவன் மாற்றினார். இது குழந்தைகள் இல்லாமல் இறந்து விடுவோமோ என்ற ஆபிரகாமின் பயத்தை போக்குவதாக இருந்தது. Innumerable descendants. God demonstrated the vast supernatural extent of the people who would come from him by telling Abraham to count the stars of the sky. Here he emphasized God's ability to fulfill promises despite of human impossibilities. எண்ணற்ற சந்ததியினர் வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணும்படி ஆபிரகாமிடம் கோரியதன் மூலம் தேவன் ஆபிரகாமிலிருந்து வரும் மக்கள் இனத்தின் பரந்துபட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அளவை காட்சிப்படுத்தினார். மனிதரிடம் சாத்தியமற்ற தன்மைகள் இருந்த போதிலும் தேவன் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வல்லவராய் இருப்பதை இவ்விடத்தில் அவர் வலியுறுத்தினார். Covenant context. The promise is a part of unilateral covenant. Here God assured Abraham of his faithfulness. This caused Abraham to change his mind about God's word in the present circumstances. உடன்படிக்கையின் சூழல். இந்த வாக்குறுதி ஒரு ஒருதலைப்பட்ச உடன்படிக்கையின் ஒரு பகுதியாகும். இங்கு தேவன் சந்தேகம் கொண்டிருந்த ஆபிரகாமுக்கு தமது உண்மையின் தன்மையை உறுதியளித்தார். தற்போதைய சூழ்நிலைகளில் தேவனின் வார்த்தையை ஆபிரகாம் நம்புவதற்கான ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்திற்று. ஃபவுண்டேஷன் ஃபார் ஃபெய்த். திஸ் கனெக்ஷன் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் Abrahamic covenant. This connection is the foundation of the Abrahamic covenant. It connects the promise of a son with the full blessing of nations. It also pointed forward in Christian theology the lineage of Jesus Christ. விசுவாசத்திற்கான அடித்தளம். இந்த தொடர்பு ஆபிரகாமிய உடன்படிக்கைக்கு ஒரு அடித்தளமாகும். இது ஒரு மகன் பிறப்பான் என்ற வாக்குறுதியை மக்களினங்களுக்கான நிறைவான ஆசீர்வாதத்துடன் இணைக்கிறது. மேலும் இது கிறிஸ்தவ இறையியலில் இயேசு கிறிஸ்துவின் வம்சாவழியை முன்னதாகவே சுட்டி காண்பித்தது. Despite the negative factors of delay and the old age of Abraham and Sarai, God is sovereign and able to fulfill his word. This passage shows that as we wait for his promise, he encourages our faith. தாமதம் மற்றும் ஆபிரகாம் சாராயின் முதிர்வயது என்ற எதிர்மறை காரணிகள் இருந்தாலும் தேவன் இறையாண்மை கொண்டவர் மற்றும் அவரது வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர். நாம் அவரது வாக்குறுதிகளுக்காக காத்திருக்கும் போது நமது விசுவாசத்தை அவர் ஊக்குவிக்கிறார் என்பதை இந்த வசன பகுதி எடுத்து காட்டுகிறது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெர்ஸ், 6th verse of Genesis 15. And he believed in the Lord, and he accounted it to him for righteousness.
6வது வசனம் இந்த அத்தியாயத்தின் மிக முக்கியமான வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். This verse is considered a cornerstone of the Bible theology. It establishes the doctrine that anyone can be justified by faith combined with an act of obedience. இவ்வசனம் வேதாகம இறையியலின் ஒரு மூலைக்கல்லாக கருதப்படுகிறது. கீழ்ப்படிதலின் செய்கையோடு கூடிய விசுவாசத்தினால்தான் எவர் ஒருவரும் நீதிமானாக்கப்பட முடியும் என்ற கோட்பாட்டை இது நிலைநிறுத்துகிறது. The context of doubt. Abraham was not a superhero of faith. He was a man struggling with fear and disappointment. Before the events of this chapter, he had recently won a battle, but he was facing a crisis of faith due to his childlessness. சந்தேகத்தின் சூழல். ஆபிரகாம் விசுவாசத்தின் ஒரு மேன்மையான நாயகராக இருந்ததில்லை, சூப்பர் ஹீரோவாக இருந்ததில்லை. ஆனால் அவர் பயம் மற்றும் ஏமாற்றத்தோடு போராடும் ஒரு மனிதராகவே இருந்தார். இந்த அத்தியாயத்தின் நிகழ்வுக்கு முன்னர் அவர் சமீபத்தில் தான் ஒரு போரில் வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் அவர் குழந்தை இல்லாமை மற்றும் அதன் மூலம் ஏற்பட்டிருந்த விசுவாச நெருக்கடியை எதிர்கொண்டிருந்தார். The zigzag graph. Abraham's graph of faith was not a straight upward line, but it was a series of ups and downs. This made him relatable to modern believers. ஒழுங்கற்ற வரைபடம். ஆபிரகாமின் விசுவாசத்தின் வரைபடம் ஒரு நேர்கோட்டு மேல் நோக்கிய கோடல்ல, ஆனால் அது தொடர்ச்சியான ஏற்றத்தாழ்வுகள் உள்ளதாக இருந்தது. அது அவரை நவீன விசுவாசிகளுடன் தொடர்படுத்தக்கூடியதாக மாற்றியது. The honest question. Abraham asked God, Lord God, what will you give me? God did not rebuke him for his honest and unbelieving question. Instead, God called Abraham to look up at the stars and to be patient with his doubts. நேர்மையான கேள்வி. ஆபிரகாம் தேவனிடத்தில், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர் என்று கேட்டார். அவரது நேர்மையான மற்றும் அவநம்பிக்கை நிறைந்த இந்த கேள்விக்காக தேவன் அவரை கடிந்து கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக தேவன் ஆபிரகாமிடம் வானத்து நட்சத்திரங்களை பார்த்து அவர் தமது சந்தேகங்களுடன் பொறுமையையும் காண்பிக்கும்படி அழைத்தார். The saving nature of faith. This explanation focuses more on the meaning of believing. It involves not only intellectual assent to the fact, but also a deep, heartfelt trust in God who made this promise. 2. விசுவாசத்தின் காப்பாற்றும் தன்மை. இந்த விளக்கம் விசுவாசித்தார் என்பதன் அர்த்தத்தில் அதிக கவனம் செலுத்துகிறது. இது ஒரு உண்மைக்கு அறிவுசார் ஒப்புதல் மட்டுமல்ல, வாக்குத்தத்தம் செய்த தேவன் மீது ஆழமான இருதயபூர்வமான நம்பிக்கை கொண்டு செயல்படுவதையும் உள்ளடக்குகிறது. Saying amen to God. The Hebrew root word for believing is related to amen. In this context, believing is saying amen to God. That is, believing as if what he promised had already been fulfilled. தேவனிடம் ஆமன் என்று சொல்லுவது. விசுவாசிக்கிறேன் என்பதற்கான எபிரேய வார்த்தை ஆமன் என்பதுடன் தொடர்புடையதாக உள்ளது. இந்த சூழலில் விசுவாசித்தல் என்பது தேவனிடம் ஆமன் என்று சொல்வதாக உள்ளது. அதாவது அவர் வாக்குறுதி அளித்தது ஏற்கனவே நிறைவேறிவிட்டது போல நம்புவதாக இருக்கிறது. Faith is a gift. Faith is not a human achievement, but a response to God's revelation. God began and Abraham responded. The book of Hebrews says that the Lord Jesus Christ is the author and finisher of faith. விசுவாசம் என்பது ஒரு ஈவு. விசுவாசம் என்பது ஒரு மனித சாதனை அல்ல, ஆனால் தேவனின் வெளிப்பாட்டிற்கான ஒரு பதிலாக மாத்திரமே உள்ளது. தேவன் தொடங்கினார், ஆபிரகாம் பதிலளித்தார். எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவராக இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. எபிரேயர் 12:1. The miracles of faith, imputation. This is the central theme of this verse. When Abraham believed, God not only counted it when Abraham believed, God not only counted it as a good deed,
but he also counted it to Abraham's account as a righteousness. விசுவாசத்தின் அதிசயம் எண்ணுதல், இது இந்த வசனத்தின் மைய கருவாக உள்ளது. ஆபிரகாம் விசுவாசித்த போது அதை தேவன் நல்ல செயல் என்று மட்டும் சொல்லவில்லை, அதை தேவன் ஆபிரகாமின் கணக்கில் நீதியாக எண்ணினார். This is a banking term. Counted or imputed is a technical term in a financial sense. It is the divine accounting process. For example, God imputes our sins to Christ's account and credits Christ's righteousness to ours. இது ஒரு வங்கி இயல்பான சொல் என்று சொல்லப்படுகிறது. எண்ணினார் அல்லது கணக்கிட்டார் என்பது ஒரு நிதி வகையில் தொழில்நுட்ப சொல்லாக இருக்கிறது. இது ஒரு தெய்வீகத்துவ கணக்கிடும் நடைமுறையாகும். உதாரணமாக, தேவன் நம் பாவத்தை கிறிஸ்துவின் கணக்கில் வரவு வைத்து கிறிஸ்துவின் நீதியை நமது கணக்கில் வரவு வைக்கிறார். Fulfillment in God, the keeper of promise. Genesis 15:6 can be directly linked to the gospel. The same word, God that promised a 100-year-old man a son, is also God that raised the dead. The same God who promised a 100-year-old man a son is also the God who raised a dead. The cross is the ultimate proof and unshakable proof of God's goodness. கிறிஸ்துவில் நிறைவேற்றம், வாக்குறுதியை கடைபிடிப்பவர். ஆதியாகமம் 15:6 நேரடியாக நற்செய்தியுடன் இணைக்க முடிகிறது. 100 வயது மனிதனுக்கு ஒரு மகனை வாக்குறுதி அளித்த அதே தேவன் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் தேவனாகவும் இருக்கிறார். சிலுவை என்பது தேவனின் நன்மையான பண்பிற்கான இறுதி சான்றாகவும் அசைக்க முடியாத சான்றாகவும் உள்ளது. Third subsection of this chapter, Genesis 15, God's revelation and Abraham's question. இந்த அத்தியாயத்தின் 3வது உட்பிரிவு தேவனின் வெளிப்பாடும் ஆபிரகாமின் கேள்வியும். verses 7 to 8, வசனங்கள் 7 8 வரைக்கும். First, let us read the verse. Then he said to him, I am the Lord who brought out of Ur of Chaldeans to give you this land to inherit it. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். 8th verse. And he said, Lord God, how shall I know that I will inherit it? 8வது வசனம். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றார். This passage depicts a key moment in which God reaffirms the promise of a land that had already been made to Abraham. கடவுள் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே கொடுத்திருந்த நாடு பற்றிய வாக்குத்தத்தத்தை மீண்டும் உறுதிப்படுத்தும் ஒரு முக்கிய தருணத்தை இந்த வசன பகுதி சித்தரிக்கிறது. After Abraham heard this promise, God established a covenant. God demonstrates his faithfulness by bringing Abraham out of the city. ஆபிரகாம் இந்த உறுதிமொழியை கேட்ட பிறகு தேவன் ஒரு உடன்படிக்கையை நிறுவினார். ஆபிரகாமை ஊரிலிருந்து அழைத்து வந்ததில் தேவன் தன் உண்மை தன்மையை எடுத்து காட்டுகிறார். This prompts Abraham to ask for a sign of the promise. This leads to the sacred covenant ritual in the following verses. இது ஆபிரகாமை உறுதிமொழியின் அடையாளத்தை கேட்க தூண்டுகிறது. இது பின்வரும் வசனங்களில் பரிசுத்தமான ஒரு உடன்படிக்கை சடங்குக்கும் வழிவகுக்கிறது. The main features of this section are as follows. இந்த பகுதியின் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு. Reaffirmation of the promise. God reminded Abraham that it was the Lord who had brought him out of the city of Chaldeans to give him the land of Canaan. Here he emphasized divine sovereignty and past faithfulness. வாக்குறுதியை மீண்டும் உறுதிப்படுத்துதல்.
தேவன் ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தை கொடுக்க கல்தேயர்களின் ஊரிலிருந்து அவரை வெளியே அழைத்து கொண்டு வந்த கர்த்தர் தாமே என்பதை நினைவூட்டினார். தெய்வீக இறையாண்மையையும் கடந்த கால உண்மைத்தன்மையையும் அவர் இங்கு வலியுறுத்தினார். Abraham's request for a promise. Even if I believe God, how can I know that I will inherit it? He asked. Lord God, how can I know that I will inherit it? This illustrates the human struggle between the faith and the need for the certainty, as Abraham asked a sure sign to confirm the promise. ஆபிரகாமின் உறுதிமொழிக்கான வேண்டுகோள். தேவனை விசுவாசித்தாலும் கர்த்தராகிய ஆண்டவரே, நான் இதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்று ஆபிரகாம் கேட்டார். விசுவாசத்திற்கும் உறுதிப்பாட்டின் தேவைக்கும் இடையிலான மனித போராட்டத்தை இது எடுத்து காட்டுகிறது. ஏனெனில் ஆபிரகாம் வாக்குறுதியை உறுதிப்படுத்திக் கொள்ள ஒரு நிச்சயமான அடையாளத்தை தேடுகிறார். Covenant context. This section begins the formal cutting of the covenant where God confirmed the promise of the land to Abraham's descendants. உடன்படிக்கையின் சந்தர்ப்ப சூழல். இந்த பகுதி உடன்படிக்கையின் முறையான வெட்டுதலை அல்லது படிநிலையை தொடங்குகிறது. அங்கு தேவன் ஆபிரகாமின் சந்ததியினருக்கு நாட்டை கொடுக்கும் வாக்குறுதியை உறுதிப்படுத்தினார். Significance. God does not condemn honest seeking or doubting, but rather assures through a covenant. This demonstrates that the inheritance is secured not only by Abraham's work, but also by God's faithfulness. முக்கியத்துவம். தேவன் நேர்மையான தேடலையோ அல்லது சந்தேகத்தையோ கண்டிக்கவில்லை. மாறாக ஒரு உடன்படிக்கையின் மூலம் அதை உறுதியளிக்கிறார். ஆபிரகாமின் செயல்கள் மட்டுமல்ல, தேவனுடைய உண்மைத்தன்மையினாலும் இந்த சுதந்திரம் பாதுகாக்கப்படுகிறது என்பதை இது நிரூபிக்கிறது. Next, fourth subsection of this chapter. Abraham prepares the covenant sacrifice. So he said to Abraham, fourth subsection of this chapter, Abraham prepares the covenant sacrifice, verses 9 to 12. நான்காவது உட்பிரிவு, இந்த அத்தியாயத்தின் நான்காம் உட்பிரிவு, ஆபிரகாம் உடன்படிக்கை பலியை ஏற்பாடு செய்தல். வசனங்கள் 9-12 முடிய. So he said to him, bring me a 3-year-old heifer, a 3-year-old female goat, a 3-year-old ram, and a turtle dove, and a young pigeon. அதற்கு அவர் 9ஆம் வசனம், அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். 10th. Then he brought all these to him and cut them into 2 down the middle and placed each piece opposite the other. But he did not cut the birds into 2. அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. And when the vultures came down on the carcasses, Abraham drove them away. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். Now when the sun was going down, a deep sleep fell on Abraham, and behold, horror and great darkness fell upon him. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. Genesis 15, 9-12 verses describes the preparation of a formal covenant ceremony. There God instructs Abraham to prepare a sacrifice of animals that have been separated to confirm the promises of a nation and descendants. ஆதியாகமம் 15:9-12 வசன பகுதியானது ஒரு முறையான உடன்படிக்கை விழாவின் தயாரிப்பை விவரிக்கிறது. அங்கு தேவன் ஆபிரகாமிடம் நாடு மற்றும் சந்ததியாருக்கான வாக்கு தத்தங்களை உறுதி செய்வதற்காக பிரிக்கப்பட்ட விலங்குகளின் பலியை தயாரிக்க அறிவுறுத்துகிறார். ஆபிரகாம் dutifully prepares the sacrifice. He protects it from the vultures
and he experiences a deep, dark trance. This symbolizes God's sacred unilateral commitment. ஆபிரகாம் கடமை உணர்வோடு பலியை தயாரிக்கிறார். கழுகுகளிடமிருந்து அதை பாதுகாக்கிறார். மேலும் ஆழமான இருண்ட மயக்கத்தை அனுபவிக்கிறார். இது தேவனின் பரிசுத்தமான ஒருதலைபட்சமான, அதாவது யூனிலேட்டரல் உறுதிப்பாட்டை குறிக்கிறது. கீ பாயிண்ட்ஸ் ஃப்ரம் ஜெனசிஸ் 15:9-12. ஆதியாகமம் 15:9-12 வசனங்களின் முக்கிய குறிப்புகள். சாக்ரிஃபிஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன். God commands Abraham to bring a heifer, a goat, a ram, each 3 years old, along with a turtle dove and a young pigeon. Following ancient custom, Abraham cuts the animals in half and places the pieces opposite each other, but he does not cut up the birds. பலி வழிமுறைகள். தேவன் ஆபிரகாமிடம் ஒவ்வொன்றும் 3 வயதுள்ள ஒரு கிடாரி, வெள்ளாடு மற்றும் ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் புறா குஞ்சையும் கொண்டு வருமாறு கட்டளையிட்டார். பண்டைய வழக்கத்தை பின்பற்றி ஆபிரகாம் விலங்குகளை பாதியாக பிரித்து துண்டுகளை ஒன்றுக்கொன்று எதிரே வைக்கிறார். ஆனால் பறவைகளை அவர் இந்த மாதிரி வெட்டவில்லை. The protection of sacrifice. Eagles or bats of prey descend on the carcasses, but Abraham drives them away. This indicates the need to protect the covenant and focus on God's promise despite of destruction. பலியின் பாதுகாப்பு. வசனம் 11. கழுகுகள் அல்லது இறை தேடும் பறவைகள் சடங்களின் மீது இறங்கின, இறந்த மிருகங்கள் மீது இறங்கின. ஆனால் ஆபிரகாம் அவற்றை விரட்டினார். இது உடன்படிக்கையை பாதுகாக்கவும் கவனச்சிதறல்கள் இருந்த போதிலும் தேவனின் வாக்குறுதியில் கவனம் செலுத்தவும் வேண்டிய அவசியத்தை குறிக்கிறது. டீப் ஸ்லீப் அண்ட் ஃபியர். As the sun sets, Abraham falls into deep sleep. This indicates a God-induced trance. A terrible and great darkness falls upon him, indicating the awesome, sacred and solemn nature of the covenant. ஆழ்ந்த உறக்கமும் பயமும். சூரியன் மறையும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. இது தேவனால் தூண்டப்பட்ட ஒரு மயக்கத்தை குறிக்கிறது. ஒரு பயங்கரமான பெரிய இருள் அவர் மீது விழுகிறது. இது உடன்படிக்கையின் பிரமிக்க வைக்கும் பரிசுத்தமான மற்றும் கனமான தன்மையை குறிக்கிறது. The context of the pledge. உறுதிமொழியின் சந்தர்ப்ப சூழல். This ritual serves as a visual binding agreement, a blood covenant. Here it is not Abraham, but God who confirms that he will comply with human customs and fulfill the promise of descendants and the responsibility to make the land of the Canaan his own. உறுதிமொழியின் சந்தர்ப்ப சூழல். இந்த சடங்கு ஒரு காட்சி பிணைப்பு ஒப்பந்தமாக, இரத்த உடன்படிக்கையாக செயல்படுகிறது. இங்கே ஆபிரகாம் அல்ல, ஆனால் தேவனே மனித பழக்க வழக்கங்களுக்கு இணங்கி சந்ததியினரை பற்றிய வாக்குறுதிகளையும் கானான் தேசத்தை அவர்களுக்கு வாய்க்கப்படும் பொறுப்பையும் நிறைவேற்றுவதையும் ஏற்றுக்கொள்வார் என்பதை உறுதி செய்கிறார். What practical lessons can we learn from Genesis 15:1-12? ஆதியாகமம் 15ஆம் அத்தியாயம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் நடைமுறை வாழ்க்கை பாடங்கள் என்ன? Genesis 15:1-12 teaches that believers can trust God as a personal shield and provider even when they have fears and unanswered questions. ஆதியாகமம் 15:1-12 பயம் அல்லது பதிலளிக்கப்படாத கேள்விகள் இருந்த போதிலும் விசுவாசிகள் தேவனை ஒரு தனிப்பட்ட கேடயமாகவும் போஷிப்பவராகவும் நம்பலாம் என்று கற்பிக்கிறது. This shows that faith involves sincere wrestling prayer and that God would surely confirm our faith even when it takes time for his promise to be fulfilled. விசுவாசம் என்பது நேர்மையான போராடுகின்ற ஜெபத்தை உள்ளடக்கியது என்பதையும் தேவன் தமது வாக்குறுதிகளை நிறைவேற்ற நேரம் எடுத்துக்கொள்ளும் போதும் அவர்
நம் விசுவாசத்தை நிச்சயமாகவே உறுதிப்படுத்துகிறார் என்பதையும் இது காண்பிக்கிறது. Key practical life lessons from these passages are included the following. இந்த வசன பகுதியிலிருந்து முக்கியமான நடைமுறை வாழ்க்கை பாடங்கள் பின்வருவனவற்றை உள்ளடக்குகின்றன. 1. First, God is our shield and our great reward. Even after a great victory, fear can come. He assures us that God is our protection, shield, and our great reward, ensuring that we do not need to fear the future or seek insecurity in worldly matters. ஒன்றாவது பாடம், தேவன் நமது கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறார். ஒரு பெரிய வெற்றிக்கு பிறகும் கூட பயம் வரலாம். எதிர்காலத்தை பற்றி நாம் பயப்படவோ அல்லது உலக விஷயங்களில் பாதுகாப்பை தேடவோ தேவையில்லை என்பதை உறுதி செய்து, தேவன் நமது பாதுகாப்பு கேடயம் மற்றும் நமது நிறைவான பலனாக இருப்பதாக அவரை நமக்கு உறுதியளிக்கிறார். Second, sincere prayer in doubt. It is acceptable to bring questions and frustration to God. Even though Abraham had great faith, he asked, how could the promise be fulfilled if I had no children? இரண்டாவது, சந்தேகத்தில் கூட நேர்மையான ஜெபம். தேவனிடம் கேள்விகளையும் விரக்தியையும் கொண்டு வருவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவே இருக்கிறது. ஆபிரகாம் மிகுந்த விசுவாசத்தை கொண்டிருந்தாலும் அவர் குழந்தை இல்லாததால் வாக்குறுதி எப்படி நிறைவேறும் என்று கேட்டார். 3. Faith is considered righteousness. Believing God's promises, even when they seem impossible, is the foundation of a relationship with Him. God meets us when we need assurance. When Abraham asked for a sign, God did not rebuke him. Instead, He gave him a firm covenant. This patiently shows us the need for assurance. மூன்றாவது, விசுவாசம் நீதியாக கருதப்படுகிறது. தேவனின் வாக்குறுதிகளை நம்புவது அவை சாத்தியமற்றதாக தோன்றினாலும் அவருடனான உறவுக்கு அடித்தளமாகும். நமக்கு உறுதிப்பாடு தேவைப்படுகையில் தேவன் நம்மை சந்திக்கிறார். ஆபிரகாம் ஒரு அடையாளத்தை கேட்டபோது தேவன் அவரை கடிந்து கொள்ளவில்லை. மாறாக அவர் ஒரு உறுதியான உடன்படிக்கையை வழங்கினார். இது நமக்கு உறுதியளிக்கும் தேவையை பொறுமையாக காட்டுகிறது. 4th, waiting is a part of the process. The promise is not fulfilled immediately. Sometimes there is a long wait or even hardship between receiving a promise and seeing it fulfilled. நான்காவது பாடம், காத்திருப்பு என்பது செயல்முறையின் ஒரு பகுதியாக உள்ளது. வாக்குறுதி உடனடியாக நிறைவேறுவது இல்லை. சில நேரங்களில் ஒரு வாக்குறுதியை பெறுவதற்கும் அது நிறைவேறதை காண்பதற்கும் இடையே நீண்ட காத்திருப்பு அல்லது கஷ்டங்கள் கூட இருக்கும். ஐந்தாவது பாடம், 5th lesson, God's perspective is greater than ours. Abraham asked for a heir. God promised a descendants as numerous as the stars. God's perspective is much broader than our limited, immediate or selfish demand. ஐந்தாவது, தேவனின் கண்ணோட்டம் நம்முடையதை விட அதிகமாக உள்ளது. ஆபிரகாம் ஒரு வாரிசை கேட்டார். நட்சத்திரங்களைப் போல ஏராளமான சந்ததியினரை அவர் வாக்குறுதி அளித்தார். தேவனின் பார்வை நமது வரையறுக்கப்பட்ட உடனடி அல்லது சுயநல கோரிக்கைகளை விட மிகவும் விரிவானதாக உள்ளது. ஆக இந்த 5 பாடங்களை தொகுத்து பார்க்கும்போது, இன் சம்மரி let us see the 5 lessons. First, God is our shield and our great reward. இந்த 5 பாடங்களை நாம் தொகுத்து பார்க்கும்போது பின்வருமாறு பார்க்கின்றோம். 1, தேவன் நமது கேடயமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறார். 2, சின்சியர் பிரேயர் இன் டவுட். 2வது, சந்தேகத்தில் கூட நாம் நேர்மையான ஜெபம் செய்ய வேண்டும். 3rd, faith is considered righteousness. 3வது, விசுவாசம் நீதியாக எண்ணப்படுகிறது, நீதியாக கருதப்படுகிறது. 4th, waiting is the part of the process. 4வது, காத்திருப்பு என்பது செயல்முறையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. 5வது, 5th one, God's perspective is greater than ours. 5வது, தேவனுடைய கண்ணோட்டம் நம்முடையதை விட அதிகமாக உள்ளது. With this,
We conclude this week's Bible study on the topic of rooted in His Word. அவருடைய வசனத்தில் வேறுபடுவதில் தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாம் படிப்பை இத்துடன் நாம் முடித்துக்கொள்வோம். If the Lord wills, we will study the remaining verses of Genesis chapter 15 in detail on this same day next week. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் இதே நாளில் ஆதியாகமம் 15ஆம் அத்தியாயத்தின் எஞ்சியுள்ள வசன பகுதியை நாம் விரிவாக ஆராய்வோம். My heartfelt thanks to our dear brother Thunder Kirk and his team for their excellent work in broadcasting this study through Ignite Radio. இக்னைட் வானொலி மூலமாக இந்த வேதாம படிப்பை சிறப்பாக ஒளிபரப்பும் பணியை செய்து வருகிற அன்புக்குரிய சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. மை சின்சியர் தேங்க்ஸ் டு டியர் பிரதர் டேவிட், பிரதர் ஜாக் வில்லியம்ஸ் அண்ட் சிஸ்டர் தீப்தி வில்லியம்ஸ் ஃபார் their excellent work in broadcasting this program in India. இந்த வானொலி ஒளிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரி ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. மை heartfelt thanks to all the beloved brothers and sisters who listened to this broadcast from beginning to end. இந்த ஒளிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதர சகோதரி யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. Greetings to all. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி சகோதரர்களே, சகோதரிகளே. Thank you brothers and thank you sisters.